ஒருத்தன் ஹலோ ஹலோ ஹலோன்னு வீட்டிலேருந்து பேசிகிட்டே இருந்தானா. ஹலோ ஹலோ, நான் முதல்வர், 5 துணை முதல்வர், யாருனாலும் வாங்க வாங்கன்னு ஒருத்தன் சொன்னானோ. அப்போ திடீர்னு கதவு திறப்பானான். எது? பனையூர் கதவு. அவர் வராரா, இவர் வராரா, வந்துட்டாரா? எஸ் ஐ ஆம் வெயிட்டிங், எஸ் ஐ ஆம் வெயிட்டிங். ராகுல் வராரா? வரட்டும் வரட்டும், ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் ஒருத்தன். ஒருத்தன் வரான். ஏங்க வராங்க? வரட்டுமே அப்படின்னா. ஒன்றும் இல்லை, டைவர்ஸ் கேட்டு போகும் பொண்டாட்டி தான் வருதான். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த கிண்ணத்துக்கு ஈயம் பிடிக்க தெரியாதவன் அண்டாக்கு ஈயம் பிடிக்கிறேன் நானா. ஏன்னா உன் வீட்டு பொண்டாட்டி வச்சுக்க தெரியல, நான் சிஎம் அப்படின்னு ஒருத்தன் தெரிஞ்சானா. எனக்கு இந்த அதை விட கொடுமை என்னென்னா, இந்த கூர்க்கா இருக்காங்கல்ல, கூர்க்கா வந்து கத்தி வச்சுப்பாங்க எப்பயும். ஒரு நல்ல கூர்மையான கத்தி, அது கவருக்குள்ளே இருக்கும். கத்தி எடுத்துட்டா ரத்தம் பார்க்காம கூர்க்கா கத்தி வைக்க மாட்டாங்க. அது மாதிரி இவன் பஸ்ஸில் ஏறினான்னா புணத்தை பார்க்காம பஸ் இறங்காது. நேற்று கூட 2 பையங்க மேலே அடித்து சீரியஸாக கிடக்கிறான். இந்த லட்சணத்தில் ஜனநாயகன் உண்மையிலேயே ஜனநாயகம் யாரு? அந்த ஜனநாயகனை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். உண்மையிலேயே ஜனநாயகம் வாழ்க்கையில் ஒரு உண்மையான ஜனநாயகனுக்காக தான் நம்ம இந்த கூட்டம். இப்போ ஜனநாயகம் நேற்று பேச்சு வாக்கில் எத்தனை நாளைக்கு? ஜனநாயகம் ஜனவரி 8ஆம் தேதி வர வேண்டியது, வரல. அப்பெல்லாம் வாய் எல்லாத்தையும் 9 வாரத்தையும் பொத்திக்கிட்டு உட்காந்தா அப்படி. ஆனால் நம்ம சிஎம் இருக்காரு, அவர் ரொம்ப பெருந்தன்மை. அவருக்கு ஜனநாயகம் வரலன்னு உடனே அவர் ஒரு ட்விட்டு போடுறாரு. அந்த ட்விட்டையும் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ ஜனவரி 9ஆம் தேதியே ஒரு ட்விட்டு போடுறாரு. சிபிஐ, இடி, ஐடி வரிசையில் சென்சார் போர்டும் ஒன்றிய பாஜக அரசின் புதிய ஆயுதமாக மாறியுள்ளது, கடுமையான கண்டனங்கள்னு போடுறார். எனக்கு அவர் மேலே வருத்தம் தான். ஒருத்தர் நம்மளை திட்டிக்கிட்டு இருக்கான், ஆனால் அவன் படம் வரலைங்கிறதுக்காக இவர் ட்விட்டு போகிறாரு மத்திய அரசு எடுத்து. இப்போ ஜனவரி 9, 60 நாள் கழிச்சு ஒருத்தன் இப்போ ஜனநாயகனுக்காக எனக்கு ஆதரவு தெரிவித்த முதல்வர் சாருக்கு, ஸ்டாலின் சாருக்கு நன்றி. இப்போ 60 நாள் ஆச்சு. 60 நாள் என்ன பண்ணான்னா 1 2 3ன்னு எண்ணிட்டு இருந்தான் உள்ள. என்ன பித்து பிடிச்சி 60 நாளும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இப்போ ஞானோதயம் ஸ்டாலின் சார் அவருக்கு நன்றி. இது என்ன, ஏன் இதை சொல்ல வரேன்னா, ஜனநாயகம் நின்ன உடனே இந்த ஜனநாயகம் நிறுத்தினது திமுக தான் பழி போட்டாங்க. இப்போ உங்க நொன்னனே சொல்லிட்டான்ல, ஸ்டாலின் சாரு எனக்காக ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றினார்ல. இப்போ நீங்கள்லாம் எங்கடா கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்குவீங்க? இப்போ ஜனநாயகம் விஷயத்துக்கு வர, ஜனநாயகம் உண்மையிலேயே அது வரக்கூடாதுன்னு நினைச்சவனே அந்த படத்தோட கதாநாயகன் தான். நிறைய பேருக்கு அது தெரியாது. ஏன்னா நேற்று தான் ஒரு பெரியவரை பார்த்தேன் சினிமா துறையில். அண்ணா, ஜனநாயகம் படம் நல்லா இல்லை, பாதிக்கு மேலே புட்டுக்குச்சு. இவன் பார்த்தானா, இந்த படம் வந்தால் ஒரு நாள் தாங்காது, இது ஓடாமல் போச்சுன்னா நம்மளை கிளின்னு கிளிப்பாங்க. அதுக்கு வராமல் போச்சுன்னா இருக்கவே இருக்கு திமுக மேலே பழிய போட்டுருவோம். இப்படித்தான் விட்டுருந்தான். உண்மையிலேயே அந்த படம் பாருங்க, இனிமேலும் வராது. ஏன்னா பாதிக்கு மேலே நீங்கள் அவனே உட்காந்து பார்க்க மாட்டேங்கிறானா.
இப்போ நான் சரிண்ணே இப்படி ஒரு படம் வந்துருச்சு, பாதிக்கு மேலே படம் நல்லா இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் பார்ப்போம், படம் செட் ஆகலையா நல்லா வரலைன்னா ரீஷூட் பண்ணுவோம், ரீஷூட் பண்ணி படம் முழுமையாக்கி நாங்கள் வெளியில் விடுவோம். அப்போ ஏன் அவன் பண்ணலை? அவன் நடிக்கிற மூடுக்கு போய் முதல்வர் மூடுக்கு போயிட்டான். அவன் நடிக்கிற மூடுக்கே இல்லையே, அவன் தான் 1 2 3 எண்ணிட்டு இருக்கான். அவனை போய் நடிக்கிற மூடுக்கு அவன் போவான். அப்போ நடிக்கிற மூடே இல்லை, நீ நாசமா போனா பரவாயில்ல அப்படின்னு விட்டாச்சு. இருக்க திமுக மேல பழி போட்டுடலாம். அவனுக்கு நம்மளால ட்விட்டு போறாரு, ரைட்டா? அது ஒரு பக்கம். அதாவது இவருடைய பெண் தன்மைக்கு அளவே இருக்காதுன்னு வச்சுங்க. அது இல்லாம சனியை முடிச்ச பேப்பர் வரமாட்டேங்குது பாருங்க. 60 நாள் கழிச்சு போட்டேன்னா நம்மளுக்கு பெருந்தன்மைக்கு அளவே கிடையாது. இந்த ராஜான்னு அவன் ஒரு தீவிரவாதி. ஏன்னா அவன் நம்மளை தீவிரவாதிங்கள, நம்ம அவனை தீவிரவாதின்னு சொல்லணும்ல. அவன் ஒரு தீவிரவாதி. அவன் என்ன பண்ணான், கோர்ட்டில் திருப்பரங்குன்றத்துக்கு அரசு சொல்லுது, இந்த மாதிரி அயோத்தி மாதிரி மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் பண்ணோம். அதுக்கு அவன் சொல்கிறான், அயோத்தி ஆகிறதுக்கு ஆரம்பம்தான் இந்த திருப்பரங்குன்றங்கிறான். எங்கே? அங்கே உட்காந்து அந்த பரதேசி ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டான். நம்மளை தானே திட்டிருக்கான், நம்மளை போவோமா? இவர் பெரும் மனசில் 2 தடவை போய் பார்க்குறாருங்க. அவன் கட்சிக்காரனே பார்க்கல. எங்கள் பிரியண்ணன் கூட சொன்னார், அவன் கட்சிக்காரனே பார்க்கல. அப்போ அதை விட ரொம்ப பெரிய மனசு எங்க அப்படின்னா, ஏன்னா நம்மளை ஆளுகிற தலைவராக இருக்கிறவர் ஓட்டு போட்டவங்களுக்கும் போடாதவங்களுக்கும், நீங்கள் போடாதவங்களையும் அரவணைச்சு கொண்டு போகிற அந்த அருமை இருக்குல்ல, நீங்கள் கலைஞருக்கு அப்புறம் நான் பார்க்குற மிகப்பெரிய தலைவராக அண்ணனை பார்க்குறேன். அப்போ நமக்கு ஓட்டு போடல, மாற்றானுக்கு நம்ம நல்லது செய்யணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இப்போ சமீபமாக போன 25ஆம் தேதி ஐயா நல்லக்கண்ணு இறந்துட்டார். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பெருந்தலைகள்லாம் அங்கே நினைச்சு, ஒரே ஒத்த ஆளை தவிர. யாருங்கிறீங்க? இபிஎஸ். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, என்னங்க நல்லக்கண்ணு ஐயா அங்கே போகலையா அப்படின்னு. அவர், எங்கள் அம்மா சாவுக்கு வரல இல்லை, அதனால நான் போகலை. யார்? இப்படி ஒரு தலைவன். சரி, அதுக்குள்ளே போவேண்ணா, ஏன்னா அதுக்குள்ளே போனால் ட்ராக் மாறிடுது. ஆனால் அந்த மனுஷன், எல்லோரும் நாங்கள்லாம் கடைசியில் இருந்தோம். கடைசி அரசு மரியாதைக்கு முன்னாடி ஒரு பெரிய வளையம், மலர் வளையத்தை அப்படி வச்சு வீர வணக்கம்னு அடிச்சாரு பாருங்க. நீங்க அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைய, யாருக்கு? நல்லக்கண்ணுக்கு. ஆனா மூத்த மகனா நின்னாங்க. அவர் போட்ட கோஷம் இருக்குல்ல, ஒரு சாதாரண ஒரு எளிய மனிதரா அவர் நம்மளை விட்டு போனாரு. ஆனா அவரை கொண்டு போய் உயரிய பெரிய இடத்துல உட்கார வச்சவர் அண்ணன் ஸ்டாலின். இதுக்கு இந்தியாவே திரும்பி பார்த்து, அவர் ரெட் சல்யூட் கொடுக்கும்போது இந்தியாவே திரும்பி பார்த்து, அவருடைய அந்த உணர்ச்சி வேகத்தில் அவர் கத்துனது. நீங்கள் ஒரு சிஎம் இப்படி இருக்க முடியுமா? அது மாற்று கட்சி. ஆனால் கட்சி பேதம் இல்லாமல் ஒரு மனுஷன் எளிமையாகவே இருந்து, தூயவனாக இருந்து, அதாவது தன்னை இந்த உலகத்துக்கே, இந்த இந்தியாவுக்கே, இந்த தமிழுக்கே, இந்த நாட்டுக்கே அர்ப்பணித்த ஒரு வீரம் வரவன். அவருக்கு கடைசி அவர் கொடுத்த அந்த ரெட் சல்யூட் இருக்குல்ல, அதுக்கப்புறம் 72 குண்டு அதெல்லாம் வச்சு மிகப்பெரிய இந்தியா திரும்பி பார்த்த ஒரு தலைவனாக மாறினார். அதான் மனிதநேயங்கிறதுக்காக வர. அப்படிப்பட்ட ஒருத்தர்
நான் தான் இதுதான்டா தலைமை